ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பூங்கொத்து எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். உங்களுக்கு குரோஷேயோட பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு 33 செயின்ஸ் போடணும். நீங்க எந்த யார்ன் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே டைப் ஆஃப் யார்னை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு 33 செயின்ஸ் போடணும். இப்படி 33 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹூக்ல இருந்து 4th ஸ்டிச்ல ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசி ஸ்டிச் ஒன்று பேலன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு 3 செயின்ஸ் போட்டு அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நாம ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே நாம ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஆப்போசிட்க்கு நம்ம போட்டு வர போறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல போட்டு வாங்க, கரெக்டா இந்த ஸ்டிச்க்குள்ளாரையே. அதே போல கடைசியில இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியில ஒரு 3 செயின்ஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4 செயின் போடுங்க. நம்ம இதோட இலைகளை செய்ய போறோம். ஸோ 4 செயின் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்புறம் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ ஒரு 4 செயின் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு பாருங்க, நான் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, நான் இந்த இடத்துல 2 லூப் இருக்கும். இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அப்புறம் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே போடுங்க. ஸோ இப்படி 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறம் 4 செயின் போட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல பாருங்க 4 செயின் போட்டு நம்ம ஸ்டிச் ஆரம்பிச்ச இடத்துலயே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஒரு இலைய நம்ம ஃபினிஷ் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் இதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த இலைய முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இலை வந்து ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல போடுறோம். அதாவது ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல போடுறோம். ஸோ இப்போ நான் இதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டிச்ல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4 செயின்ஸ் போடுங்க. ஃபோர் செயின்ஸ் போட்டு அதே இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, அதே இடத்துல நான் போயிட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். இப்படி 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டு பாருங்க, நான் இதே இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் 2 ட்ரிபிள் க்ரோஷே, பாருங்க அதே ஸ்டிச்லயே தான் நான் போடுறேன். 2 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன்.
2 ட்ரிபிள் crochet போட்டதுக்கு அப்புறம் 4 செயின் போட்டு பாருங்க, நான் ஆரம்பிச்ச இடத்துல இந்த ஸ்டிச்ல தான் நம்ம போட்டிருக்கோம், அதே இடத்துலயே நான் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்றேன். ஸோ இதே போலதான் நம்ம லீஃப் பேட்டர்னை பண்ண போறோம். ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்படி ஒன்னு விட்டு ஒண்ணுல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதே போல ஒன்னு விட்டு ஒண்ணுல ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லீஃப் வந்து கச்சாம்பூச்சான்னு இருக்கு. ஸோ இதை நாம வந்து சரி பண்றதுக்காக ஒரு இலைய முன்னாடி, ஒரு இலை பின்னாடி, ஒரு இலை முன்னாடி, ஒரு இலை பின்னாடின்னு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அயன் பண்ண போறோம். ஸோ இப்படி இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்லயும் நீங்க போயிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த இலைய ஒர்க் பண்ணுங்க. இந்த இலைய ஒர்க் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த 3 செயின் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, குட்டி ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணுங்க. இப்படி ஒர்க் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவலா மீதி பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கடைசியில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் ஆரம்பிச்ச இடத்துலயே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்றேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த இலைய. ஸோ இது பாருங்க எவ்வளவு கஜ கஜன்னு இருக்கா. இந்த மாதிரி கஜ கஜன்னு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த லீஃப் எப்படி நீட்டா ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி, ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடின்னு வச்சு அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அயன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு இந்த லீஃப்னு. ஸோ இது நீங்க ஒவ்வொரு இலையா பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொறுமையா இருந்தா இந்த பேட்டர்ன் நீங்க பண்ணுங்க. இப்ப நம்ம லீஃப் பேட்டர்னை முடிச்சாச்சு. அடுத்தது இது மேல வைக்க போற ஃப்ளவரை நாம பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளவரை செஞ்சிடலாம். ஸோ ஃப்ளவருக்காக ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் யான் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் யான் எடுத்துட்டு ஒரு 2 செயின்ஸ் போடுறேன். 2 செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் செயின்ல போயிட்டு 5 சிங்கிள் crochet கொடுக்குறேன். ஸோ இப்படி 5 சிங்கிள் crochet கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம்
ஒரு 3 செயின் போடுங்க. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் அதே ஸ்பேஸ்ல பாருங்க, அதே இடத்துல நான் போயிட்டு மீதி 4 டபுள் crochet ஒர்க் பண்றேன். ஸோ இப்படி 4 டபுள் crochet ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நூல் இப்படி கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல பாருங்க, இந்த டாப்ல இந்த தேர்ட் செயினோட டாப்ல நான் போயிட்டு ஹூக்கை விட்டுட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி வரும். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது மாதிரி வந்துருச்சா, இதை நீங்க நல்லா கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு நான் என் ஸ்டிச் இந்த இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா, அதே இடத்துல நான் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதே பட்டை வந்து நம்ம செய்ய போறோம். இந்த மொட்டை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லயும் செய்யணும். ஸோ ஒரு 3 செயின்ஸ் போடுங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே ஸ்டிச்ல 4 டபுள் crochet போடணும். நாலு டபுள் crochet போட்டதுக்கு அப்புறம் டோட்டலா இழுத்து இப்படி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல, அதாவது தேர்ட் செயினோட டாப்ல போயிட்டு ஹூக்கை விட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டு நாம இந்த கீழே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணும். ஸோ இதே பேட்டர்னை நீங்க எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு ஃப்ளவர் அழகா வந்துடும். ஸோ அப்படி நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து கடைசியில ஃபர்ஸ்ட் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கடைசியா அந்த ஆரம்பிச்ச இடத்துலயும் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவருக்கு நடுவுல நம்ம ஒரு பார்ட் செய்யணும். அதுவும் இதே போலதான். ஸோ அதுக்காக ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஒரு மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போடுங்க. இது ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ரிங்குக்குள்ள 5 டபுள் crochet போடுங்க. ஸோ மொத்தமா டோட்டலா 6 ஸ்டிச் இருக்கும். ஸோ அப்படி 5 டபுள் crochet போட்டதுக்கு அப்புறம் இதே போல நம்ம அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு அந்த தேர்ட் செயினோட டாப்ல போயிட்டு நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்கிற ரிங்கையும் இழுத்து டைட் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் ஒரு மொட்டு மாதிரி வரும். ஸோ டைட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொட்டுக்கு நீங்க நல்லா ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்துட்டு நல்லா கையில வச்சு உருட்டுங்க. உருட்டி ஷேப் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மொட்டை வந்து நம்ம இந்த ஃப்ளவருக்கு நடுவுல வச்சு கட்டி இறுக்கிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். 3 ஃப்ளவரோ நீங்க உங்க பேட்டர்னுக்கு தகுந்தபடி எவ்வளவு ஃப்ளவர் வேணுமோ அவ்வளவு நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு இதை நீங்க ஒட்டுங்க. இதை வந்து ஒட்டுங்க அல்லது மெல்லிசான நூலால தேய்ங்க. ஆனா இதே நூலால பின்னாடி கட்டிடாதீங்க. ஏன்னா பின்னாடி பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். ஸோ இதை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூவால வச்சு ஒட்டிடுறேன். மெஷின் நூலால நீங்க தைச்சிங்க. பிகாஸ் அதுதான் ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ மெஷின் நூலால தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியாது. ஸோ டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பூங்கொத்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்றது. ஸோ இதே போல நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. மறக்காம நம்ம குரோஷெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம குரோஷெட் தமிழ் சேனல்ல உங்க போஸ்ட போடுங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம புதுசா இன்ஸ்டாகிராமும் ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ அதுல எல்லாமே வரும். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி